எனக்கு தெரியும். நான் விட மாட்டேன். 3 வருஷமா போராடுறேன். எல்டிடி கூட சம்பந்தம் இருக்கு. இந்தியா பாஸ்போர்ட்டை தூத்துக்குடியில கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கு. 3 வருஷமா போராடுறேங்க. ஏடிஜிபி சைலேந்திர பாபுக்கோ ஏடிஜிபி சைலேந்திர பாபுக்கோ எல்டிடிக்கோ சம்பந்தம் இருக்கு. அவன் பொண்டாட்டி வந்து சோபியா செய்யூர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடியில வந்து இந்தியா பாஸ்போர்ட் எடுத்து எல்டிடி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூஃப் நான் கொடுத்துட்டேன். தெரியும். அந்த ஒரு மாற்றம் இல்லை. கிரைம் நம்பர்ல வந்து சோபியா சம்பந்தப்பட்டிருக்காங்க. நான் 164 ஸ்டேட்மெண்ட் உத்தரவு நீதிபதி கொடுத்துருக்கேன். அந்த கொடுத்ததுனால நீ கேம்ப்ல வச்சிருக்காங்க. கேம்ப்ல 38 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் குடியிருக்க வச்சாங்க. நீங்க வந்து அடிச்சாரு. போலீஸா செய்து அடிச்சிருக்கீங்க. ஏன்னா எதிர்க்க கூடாதுன்னு வெளியே விட மாட்டேன். கருணைராஜ் என்பவர் வந்து சென்னை அருகே செங்கல்பட்டில் இருக்க ஒரு ஃபாரினர்ஸ் கேம்பில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஒரு ஜிஓ பிரகாரம் வந்து அந்த கேம்பில் வச்சுருந்தாங்க. பட் எந்த ஒரு முன்னறிப்பு இல்லாமல் அவரை வந்து 38 நாள் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் உள்ளே வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பேரில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. இது தொடர்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும்னு நினச்சாங்க, முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவர் எந்த ஒரு ஜிஓ ஆர்டர் பாஸ் பண்ணாமல் இந்த ஜிஓ ஆர்டர் ஓவர் சைட் பண்ணி திருச்சி கேம்பில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த திருச்சி கேம்பில் வந்து அவங்க யாருமே பார்க்க விடல. அவரை வந்து உள்ளே வச்சு அவர் துன்புறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து இன்றைக்கி HCP வழக்கு நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வழக்கில் வந்து அவர் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவருக்கு உள்ள சில விஷயங்கள், உண்மைகள், அவருக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை வந்து இன்றைக்கி ஓப்பனாக வந்து கோர்ட்டில் ஜட்ஜஸ் சுற்றியும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் உங்ககிட்டயும் இப்போ சொன்னார். அது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஓ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4 இலங்கையை சேர்ந்த நபர்கள், அந்த 4 பேரும் வந்து ஃபாரினர்ஸ் கேம்பில் இருந்திருக்காங்க. அந்த 4 நபர்களையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொல்லி கேம்பை விட்டு அவங்கள இன்னொரு ஸ்ரீலங்கன் ராஜரத்னம் என்ற ஒரு ஸ்ரீலங்கன் கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க அவரை. இந்த ஜிஓ வந்து இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி எந்த ஒரு ரீசனிங் இல்லாமல் ஒரே வரியில் இவங்க 4 பேர் பாதுகாப்பை வந்து இன்னொரு ஸ்ரீலங்கன் கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பில் நடக்கிற பல விஷயங்களை வந்து இவர் வந்து வெளியே சொன்னதால இவரை வந்து அந்த எல்டிடி கேம்ப்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து திருச்சி கேம்ப்ல அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள நடக்கிறது எல்லாமே ஊழல்கள். அந்த ஊழல்லாம் இவர் வெளியே வந்து மெயில் அனுப்புனதால இவரை தனியாக பிரித்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த உண்மைகளை வந்து அரசு வந்து விசாரித்து இவங்க 4 பேரை எப்படி வந்து முதல்ல இந்த 4 இலங்கையை சேர்ந்த நபர்கள் இன்னொரு இலங்கையை சேர்ந்த பிரஜை கிட்ட எப்படி ஒப்படைக்கலாம், கவர்மெண்ட் எந்த ஒரு விசா பாஸ்போர்ட் இல்லாமல் அவங்க எப்படி 4 பேர் அவங்ககிட்ட போறான்றதை விசாரித்து கண்டிப்பாக வந்து தெரிவிக்க வேண்டியது நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இவங்க 4 பேர் யாருன்னு தெரியல. எல்டிடி கேம்ப்ல இருந்தவங்க 4 பேரும்
இவங்க எப்படி வந்து வெளியேற்ற மெட்ராஸில் வந்து இன்னொரு ஸ்ரீலங்கனோட ப்ரொடெக்ஷனில் இருக்கலாம், எப்படி இது ஒரு ஜியோவா வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி பாஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆர்டரை. இந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆர்டரை வந்து எப்படி இவங்க பாஸ் பண்ணாங்கிறத தெளிவுபடுத்தணும். அதாவது வந்து அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சில் வந்து சைலேந்திர பாபு மீது வந்து வழக்குக்கு கொடுக்கப்பட்டுள்ள புகார்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிவிஷன் பெஞ்சில் வந்து ரிட் அப்பீல் 651 ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடல, எந்த ஒரு விசாரணையும் நடத்தல. அவங்க பெண்கள் அவருடைய பொண்ணுகிட்ட வந்து அவர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட், ஆனால் இது வரைக்கும் அந்த விசாரணையும் நடத்தல, எந்த ஒரு விசாரணையும். அவங்க டாக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 ஜட்ஜஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, என்ன இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராகவே போட்டிருக்காரு. பட் எந்த ஆர்டர் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஸ்ரீதர் இந்த எஸ்சிபி பெட்டியில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க டாக்டர் தான் போட்டாங்க. ஷாமலா சைலேந்திர பாபுக்கு என்ன மோட்டிவ் தெரியுது? என்ன மோட்டிவ் சைலேந்திர பாபுக்கு என்ன மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் வந்து அவர் ஒரு கொலை வழக்கில் வந்து சேர்த்துருக்காங்க. அந்த கொலை வழக்கில் வந்து அவங்க ஒய்ஃபும் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு 164 ஸ்டேட்மெண்ட் வந்து உத்தரமேரூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 2009 வந்து இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபைல் பண்ணாமல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸில். ஸோ 164 ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னே கொடுத்த ஒரு வாக்குமூலத்தை மறைச்சி இவங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இதையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். இந்த கேஸை 3 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியும் விசாரிக்கல. செங்கல்பேட்டில் கோர்ட்டில் வாய்தா தான் போட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு சாட்சிக்கும் வந்து சமன்ஸ் அனுப்பாமல் இந்த கேஸ் அப்படியே இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. கேம்ப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கேம்பில் வந்து இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன போட்டிருக்காங்க, 10 நாளில் கூட அவரை வந்து சென்னைக்கு மாற்றணும். அதுக்கு அவர் மனு கொடுத்தாருன்னா 10 நாளில் அதை கன்சிடர் பண்ணி அவர் சென்னைக்கு மாற்றணும்னு சொல்லி பாதுகாப்பு கருதி சென்னைக்கு மாற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ பெஞ்ச் ஆர்டர் இப்போ போட்டாங்க ஆர்டர். ஜட்ஜி மிஸ்டர் ராஜேஸ்வரன், PN பிரகாஷ், ஸ்ரீதர், M ஸ்ரீதர். ஓகே தேங்க்யூ. நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டுமே தான். நாலரை வருஷமா என் குழந்தைங்கள அனாதையா நிற்கும் என் குடும்பம். என் கணவரை தேவையில்லாம பொய் கேஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை தேவையில்லாம ஒரு கேம்ப்ல வச்சிருக்காங்க. அவரை ரிலீஸ் பண்ணாலும் எல்லா கேஸ்லுமே பெயிலில் இருக்கிறாரு. ஆனாலும் என் கணவரை வந்து வெளியே விட மாட்டேன்றாங்க. இது ஏன்னு தெரியல. அதே போல என் மாவளுக்கும் நியாயம் கிடைக்கல. இதே மாதிரி என்னையும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கமா. என் பிள்ளைங்க வந்து தத்தளிச்சு இந்த தமிழ்நாட்டை நோக்கி என் பிள்ளைங்க வந்து லெட்டர் போட்டாங்க காப்பாற்ற சொல்லி. ஆனா என் பிள்ளைங்களை யாரும் காப்பாற்றப்படலை. நிறைய துயரங்கள் எங்களுக்கு நடந்திருக்குது, துன்பமும் நடந்திருக்கு. என் பிள்ளைங்க இப்போ வந்து என் குடும்பத்தோட நான் அனாதையா நின்றுட்டு இருக்கேன். என் கணவரை வந்து இது மாதிரி கேம்ப்ல இங்க இந்த கேம்ப்ல வச்சிருந்து 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. 1 மாசமா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து அப்புறம் ராவோட ராவா அவரை எடுத்துன்னு போய் திருச்சியில் அடிச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப என் பிள்ளைங்க வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப தத்தளிக்கிறேன். சரி சரி. அந்த அந்த ஆபீசர் என்ன பண்றாரு? அவருக்கு என்ன உங்களுக்கு ஒரு பர்சன் அது கொடுக்கும். அவரு என்ன ஏன் நெருங்கி நிலமா இப்படி உள்ள என் மகளுக்கு பாலிய பலாத்காரம் நடந்தது. என் மகளுக்கு பாலிய பலாத்காரம் நடந்தது. ஆனா அதை நோக்கி நாங்க பெட்டிஷன் போட்டோம். என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கல. எங்களுக்கு இது வரைக்கும் இத்தனை வருஷமும் எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. கோர்ட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அந்த காரணத்துக்காக தான் ஒரு ஆமா சைலேந்திர பாபுவோட காரணத்தினாலதான் என் கணவரை வந்து அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு காரணமே என் கணவரை வந்து வெளிவிட மாட்டேன்றாங்க. சொல்லுங்க, என் பிள்ளைங்களோட நான் என்ன எப்படி நான் பழைக்கிறது? என் கணவர் எல்லாமே இத்தனை வருஷமா நான் வந்து என் பிள்ளைங்களோட நானாதியா நின்றுட்டு இருக்கேன். இது எப்படி நாங்க எப்படி வாழுறது? எங்களுக்கு இந்த அரசாங்கம், நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பொம்பளை, நான் திருக்கி இந்தியா தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகள். அப்படி இருக்குமா என் பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தகப்பம் வேணும். என் புருஷனை பிடிச்சி வச்சா என் பிள்ளைங்களை எப்படி நான் எப்படி காப்பாத்துவேன்? சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்த எனக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து 3 குழந்தைங்களா இருக்கு. என் பிள்ளைக்கு இதோ கல்யாணம் பண்ணணும்.
அந்த கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றீங்களா, அதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒரு நடவடிக்கையும் இல்லை. இத்தனை வருஷமும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தகப்பம் வேணும், என் கணவர் எனக்கு வேணும். சரி, ஓகே. அவங்க பேசுவாங்க, நீ பேசுவியாமா? முன்னால வாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பொண்ணு, இந்தியா சிட்டிசன். என் தம்பி தங்கச்சிங்க, என் தாய், என் தகப்பன் எல்லாருமே 21 வருஷமாக இந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து 3 வருஷமாக எங்கள் அப்பா வந்து வெளிநாடுன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் பெயில் எல்லாமே பெயில் ஆகிடுச்சு. பெயில் ஆகி மீனும் அவரை வந்து வெளியே விடாமல் இப்போ வந்து அவர் வெளிநாட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 21 வருஷமாக எங்கள் அப்பா என் கூட வாழ்ந்தார். அதுக்கு சாட்சி நான். அது எப்படி அவர் வெளிநாடுன்னு சொல்லி எங்களை பிரித்து இப்போ எங்களை வந்து அனாதை நிற்க வச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து உருப்படியாக விட மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷமாக எங்கள் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த 2 வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டம் யாரும் இல்லாமல் தவிச்சிட்டோம். யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அரெஸ்ட் பண்ணுறப்போ நடந்த சித்திரவதை பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே நான் கேட்கல. நான் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு வெக்கத்தை விட்டு எல்லாமே சொன்னேன். அதுக்கு யாரும் எந்த கையும் கொடுக்கல, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு விசாரணை கூட நடத்தலை. எங்கள் அப்பாவை வச்சு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம், எங்கள் அப்பாவையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 வருஷமா பெயில் மேலே பெயில் பண்ணி வாய்தா மேலே வாய்தா போட்டு எங்கள் அம்மாவை வந்து கோர்ட்டுக்கு இன்னும் தான் நடந்துட்டு இருக்காங்க. என் தம்பி தங்கச்சி வச்சு நான் தனியாக கஷ்டப்படுறேன். எங்கள் அம்மா வந்து வாய்தா மேலே வாய்தா போயிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அப்பா எங்கள் கூட செங்கல்பட்டில் இருந்தார். செங்கல்பட்டில் தாண்டி அவர் எங்கே போனார்னு தெரியல. செங்கல்பட்டில் தான் கடைசியாக பார்த்தோம், அவர் எங்கே போனார்னு தெரியல. இன்னும் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு நடந்த சித்திரவதைக்கு ஒரு விசாரணை போடல. எங்கள் அப்பாவுக்கு பெயில் கிடைச்சோம், இன்னும் அவர் வெளியே இல்லை. எங்களுக்கு எங்கள் அப்பா வேணும். இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் தாய் தகப்பன், எல்லாம் காக்கா குருவி கூட தாய் தகப்பன் இருக்குது. எங்களுக்கு ஏன் இப்படி வந்து ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு தாய் வேணும், எங்களுக்கு தகப்பன் வேணும், எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு வேணும். 2 பேரையும் தயவு செஞ்சு எங்கள் 3 பேருக்காக கருணை காட்டி எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நான் கடைசியாக கேட்டுக்குது. வேறு எதுவுமே வேண்டாம், எங்கள் அப்பாவை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கள் அப்பாவை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா 21 வருஷமாக நானே என் தம்பி தங்கச்சி என் குடும்பமாக நாங்கள் வாழ்ந்தோம். திடீர்னு வந்து 3 வருஷத்தில் அவர் வெளிநாடுன்னு சொல்லி தூக்கி போட்டா அப்போ நாங்கள் எங்கே போய் நிற்போம்? அது என்ன காரணம் சொல்றாங்கம்மா? என்ன காரணம்னு ஒண்ணுமே தெரியல. இது வந்து அவர் நண்பனுக்கு 20 வருஷமா கூட இருந்த நண்பரும் அவரும் வந்து பர்சனலா பிரச்சனையில அவர் வந்து இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பர்சனல் பிரச்சனையே இப்போ வந்து பொய் வழக்கா போட்டு எங்க அப்பா உள்ள தள்ளிட்டாரு. இப்போ வந்து பொய் வழக்கு வந்து இப்போ உண்மையான வழக்கா ப்ரூவ் பண்றதுக்கு அவர் வெளிநாடுன்னு சொல்றாங்க. வெளிநாடுன்னு சொல்லி அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பவும் இல்லை. கேம்பில் போட்டு அவர் ஒரு மாசமா அடிச்சு அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 38 நாள் ஹாஸ்பிட்டலில் சித்திரவதைப்பட்டார். அவர் அடித்து துன்புறுத்துறாங்க. மீண்டும் நாங்கள் எங்கன்னா கேட்க போனால், நாங்கள் என்ன பார்க்க போனாலும் அலோட் கிடையாது. எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல. செங்கல்பட்டில் இருந்தார், கடைசியாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தோம். அடித்து அவரை காயப்படுத்தி அவங்க போட்டிருந்தாங்க. அவ்வளோ சித்திரவதைப்பட்டார். எங்களுக்கு சித்திரவதை நடந்துச்சு. இதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, ஏன் இதுல வந்து என்ன நியாயம் இல்லை? போலீஸ் எதுக்கு அவங்க ஆதரவா செயல்படுறாங்க? என்ன காரணம்? யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பர்சனலா ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு ஆதரவா இது மாதிரி ஒரு உடனே இவர் வந்து இலங்கை தமிழர் வெளிநாட்டுக்காரர், அதனால ஒரு எல்டிடியை சேர்ந்தவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு காரணம் என்ன? போலீஸ் இதுல வந்து சட்டத்தின்படி தானே இருக்கணும், ஏன் அநியாயமா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என் கணவருக்கும் அவர் ஃப்ரெண்டு சைலேந்திர பாபுடைய விஷயம். அவங்களுக்குள்ள நடந்திருக்குது, ஏதோ நடந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து புழல்ல இருக்கும்போது நான் வெளியே வந்ததும் வச்சுக்கிறேன் கச்சேரின்னு ஒரு பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துருப்பார். அதுல இருந்து இவர் வெளியே வந்தா அவர் என்ன ஏதோ அந்த இன்னும் சொன்னார், அந்த ஆதாரங்கள் நான் வெளியிடுவேன்னு சொன்னார். அந்த ஆதாரங்கள் வெளியே வரப்போது ஒரு காரணத்தினால இவருக்கு தேவையில்லாம போய் கேஸ் பண்ணி 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 அவர் உள்ளவே மடக்கி வைக்கிறாங்க. வெளியே விடாம வெளியே அவர் வந்து மடக்கி வைக்கிறாங்க. இப்படியே இருந்தா எப்படிங்க? அப்ப என் பிள்ளைங்களுக்கு தகப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஏன் இது வந்து ஒரு அரசாங்கம் இது வந்து ஒரு நடவடிக்கை கொடுக்கல? ஒண்ணு கூட ஒரு நல்ல நியாயமான கேஸே கிடையாது. எல்லாம் பொய் கேஸ். எங்க கிட்ட பறிக்கப்பட்ட 500 பவுன்கள்
எல்லாத்தையுமே எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்க. இப்ப நடுத்தருவுல விட்டு வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைங்களோட இன்னும் 3-4 வருஷமா எந்த அரசாங்கமும் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. என் பிள்ளைங்களோட நான் கஷ்டப்படுறேன். என் புருஷனை வச்சு காப்பாத்துறாரு. என்னோட வயசு நான் இன்னும் நிப்பேன். என் புருஷனுக்காக நான் இந்த தமிழ்நாட்டை நான் கேட்பேன். நாங்களும் சப்போர்ட் பண்றோம், போடுறோம் நியூஸ், என்ன நடக்குது பார்ப்போம். இது மட்டும் இல்ல, கூட எங்க பேசல பிள்ளைங்க பசியா தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த பிள்ளை எனக்கு கேள்விக்குறியா நிக்கல. எங்க கிட்ட எல்லாம் பரிசு எடுத்து அந்த ஆபீசருங்க என் புருஷனையா பரிசு எடுத்துக்கினானுங்க. அவர் கொடுக்கறது எல்லாம் நியாயம், பொய் தான் நிலைக்குது, நியாயம் நிலைக்கப்படல. இல்லங்க, என்னோட வயசு எடுத்துங்க. தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு பொம்பளை என் புருஷனை படிச்சுக்கிட்டா நான் எப்படி சும்மா இருப்பேன்? அப்பாண்டமா கோர்ட்ல இன்னைக்கு வந்து அப்பாண்டமான்னு ஒரு கேஸ் போட்டாங்க.